ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது லைவில் நடந்த சம்பவம் கிடையாது, காலையில் நடந்த சம்பவம். பிரியங்கா வெயிட்டை விட்டு போயிட்டாங்க. ஆனால் ஏன் இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல் எபிசோட் வரப்போகுது. அதுக்கு உண்டான ஒரு முன்னோட்டமாக தான் வந்துட்டு இதை கொடுத்துருக்காங்க. என்னென்னா யாரெல்லாம் ஸ்டார்ஸ் வின் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவுக்கும் நம்ம பிரவீன்ராஜ் அதுக்கப்புறம் வியானாக்கு தான் வந்து ஸ்டார்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பிரவீன்ராஜ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்கர் பண்ணிகிட்டே இருந்தார் எல்லாரையுமே. குறிப்பாக வந்துட்டு மசாஜ் அந்த கையில் வந்துட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தார், மசாஜ் மாதிரி பெடிக்கூர் மெடிக்கூர் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தார். அதை கொஞ்சம் அலர்ட்டாகவே இருந்தார். அது வந்து கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயங்கள். அதை சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாங்க. வியானா வந்துட்டு ஒரு கேசரி மாதிரி ஒன்று செஞ்சாங்க. அதை வந்துட்டு நான் தான் இதை பண்ணேன், இதை கலரை இப்படி வர வச்சு அப்படி வர வச்சு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிற விஷயங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் நல்லா இருந்துச்சு, ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சுபிக்ஷாக்கும் கொடுத்தாங்க. என்னென்னா அட்டென்ஷன் எங்கள் மேலேயே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. இது வந்து பிக் பாஸ் வந்துட்டு அதை பாயிண்ட்டை சொல்லி கொடுங்க அப்படின்போது தீபக் வந்து பயங்கரமாக கலாய்க்கிறார். ஏன்னா எக்ஸலன்ட் சர்வீஸ், அமேசிங் ஸ்டாஃப் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் கேட்டுறாதீங்க, எதிர்பார்த்துறாதீங்க, அந்த மாதிரி சொல்ல போகிறது கிடையாதுன்ட்டார். மஞ்சரி என்ன சொன்னோன்னா ஹோட்டலுக்கு சுத்தமாக உயிரே கொடுக்க மாட்டீங்கன்ட்டாங்க. ஏன்னா ஹோட்டல் டாஸ்க்கு வந்து இன்னும் பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்த கதாபாத்திரத்தை மட்டும் பண்ணாங்க. நான் சர்வெண்ட், நான் மேனேஜர், நான் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஏன்ப்பா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்கலாம்ல, ஏன் கண்ணு இந்த மாதிரி ஒரு மாடுலேஷன் பண்ணலாம், ஓய் அப்படி ஏதாவது ஒன்று, இல்லை ஒரு லோக்கல் பாஷையில் பேசலாம், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கிலீஷ்காரங்க ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் கேம். இது வந்து ஹோட்டல் டாஸ்கில் வெஞ்சன்ஸ் டாஸ்க்கு தான் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பிரியங்காக்கும் எனக்கும் வந்துட்டு ஸ்டார்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போனால் போதும் கொடுத்த டாஸ்க் தான் இது. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா எப்போனாலும் திரும்பவும் பறிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். 3 பேர் கிடச்சிருக்கு. பட் ஆக்சுவலாக இந்த ஸ்டார்ஸ் யாருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.